அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கடந்த 6 வாரங்களா கடவுளை பற்றி அறிவதை விட கடவுளை அறிய வேண்டும் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்டியன் faith is not only knowing about God, it is knowing God himself. கடவுளை பற்றி அறிவதல்ல, கடவுளை அறிவது, கடவுளோடு வாழ்வது, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு செயலிலும் அவரை பின்பற்றுவது, அவர் கீழ்ப்படிந்து வாழ, அவரோடு ஏனோக்கை போல, ஆபிரகாமை போல நடப்பது, அன்னை மரியாளை போல கடவுளோடு வாழ்வது. கடவுளை பற்றி அறிந்தா மட்டும் பத்தாது, கடவுளை அறிய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதின நற்செய்தி 17வது அதிகாரம் 3வது இறைவசனத்தில் கடவுள் ஏசப்பா இப்படி சொல்றாரு. தன்னுடைய அப்பாவோடு ஜெபிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவனே, அப்பா பிதாவே, உம்மை அறிவதும் நீர் அனுப்பிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய என்னை அறிவதும் தானே நிலை வாழ்வு. இட்டர்னல் லைஃப் இஸ் நோயிங் காட் அப்படிங்கிறாரு. அப்போ கடவுளை அறிந்தாதான், கடவுளை பற்றி நிறைய இருக்கும். விவிலியம் படிக்கலாம், ஜெபிக்கலாம், எத்தனையோ முறை பிரசங்கம் கேட்கலாம், திருப்பலிக்கு போகலாம், ஜெபிக்கலாம், பல புஸ்தகங்களை படிக்கலாம், ஹோலி லேண்டுக்கு போகலாம், அல்லது புனித ஸ்தலங்களுக்கு போகலாம். கடவுளை பற்றி அறிவது வேற, அல்லது எனக்காக ஜெபிக்க போறது வேற. ஆனா கடவுளை அறிவது, அவர் அறிந்து புரிந்து அவர் என்ன விரும்புறாருன்னு அதை கீழ்ப்படிந்து அப்படி வாழ்வது, அது வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அதுதான் கடவுள் விரும்புகிற வாழ்க்கை. அன்பான சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதின நற்செய்தியில 14வது அதிகாரத்துல 6 முதல் 12 வரை ஒரு நிகழ்ச்சி பார்க்கிறோம். அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, என்னை பார்க்கிற, எனக்குள்ள பிதா இருக்கிறார், பிதாவுக்குள்ள நான் இருக்கிறேன், என்னை பார்க்கிறவன் எங்க அப்பாவை பார்க்கிறான், பிதாவை பார்க்கிறான் அப்படிங்கிறார். உடனே பிலிப்பு என்ன சொல்றாரு, அப்படின்னா என்றால் உங்க அப்பாவை காண்பீங்க, எங்க இருக்கிறார் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். ஏண்டா இவ்வளவு நாள் என்னோட இருக்கியே, என்னை அறிந்தவன் என் பிதாவை அறிந்திருக்கிறான், அவரும் நானும் ஒண்ணுதான்ப்பா, என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுட்டீங்கன்னா கடவுளை நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்ற, ஐ ஆம் த வே, நான் மட்டும்தான் வழி, நான் தான் ஜீவன், நான் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா சொல்றாரு யோவான் எழுதின செய்தி 14வது அதிகாரம் 6வது இறைவசனத்துல. அப்போ கடவுளை அறியணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை அறியணும். 2 பேரை அறிவதுதான், கடவுளை அறிவதுதான் நிலை வாழ்வு. அப்ப கடவுளை அறியணும்னா முதல்ல இயேசு கிறிஸ்து அறியணும். அது இயேசு கிறிஸ்து அறிவதற்கு பரிசுத்தாவி துணை இல்லாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிய முடியாது. பாருங்க அன்பானவர்களே, இயேசுப்பா பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, அவர் திருவாய் மலர்ந்து சொன்ன ஒரு ஓமை தான் ஊதாரி மைந்தன் ஓமை. லூக்கா எழுதின நற்செய்தி 15வது அதிகாரம் 11 முதல் 32 வரை வாசிக்கிறோம். இந்த ஊதாரி மைந்தன், இந்த ஸ்டோரி வந்த உடனே நமக்கு என்ன மனசுல தோணும்னா, ஒரு அப்பா இருந்தாரு, அந்த பையன் அப்பாட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் ஏமாத்திட்டு விபச்சாரம் பண்ணா, திரும்பி வந்தா ஏத்துக்கிட்டாரு. அப்போ இது ஒரு ஊதாரி மைந்தனுடைய கதை அப்படின்னு தான் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் மெசேஜ் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். பாருங்க, அந்த அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, அப்பாவை பத்தி தெரியும், ஆனா அப்பாவை தெரியல. அதான் உண்மை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஊதாரி மைந்தன், த பேரபிள் ஆஃப் ப்ராடிகல்ஸ் தலைப்பதான் எழுதியிருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லூக்கா அவர்களுக்கு எடிட்டோரியல் ஸ்கில் ரொம்ப ஜாஸ்தியா உண்டு. அவருக்கு அந்த ஒரு பேசேஜுக்கு அழகா தலையங்கம் கொடுப்பாரு. ஆனா இதுல ஊதாரி மைந்தன் கதை தான் கொடுத்திருப்பாரு. ஆனால் இந்த ஊதாரி மைந்தனை பற்றி மட்டும் கதை அல்ல, அல்லது ஊதாரி மைந்தனுடைய அண்ணன் பற்றி மட்டும் கதை அல்ல. இது அளவில்லாதபடி கடவுள் நம்மை அன்பு செய்கிறாருங்கிறதா God wanted to express to us. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம இந்த ஓமை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இளைய மகனும் பிரச்சனை தான், மூத்த மகனும் பிரச்சனை தான். அப்ப 2 பேருமே 2 lost sons சொல்லலாம். 2 தொலைந்து போன மகன் என்று சொல்லலாம், காணவர் போன மகன் என்று சொல்லலாம். அதை விட கரெக்டா என்ன அப்படின்னா, ப்ராடிக்கல் ஃபாதர், ஊதாரி தந்தை என்பதுதான் கரெக்டான எடிட்டோரியல் ஹெட்டிங். அதான் கரெக்டான ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதுதான் பல விவேக அறிஞர்கள் சொல்றாங்க. அப்போ ப்ராடிக்கல், ஊதாரி அப்படிங்கிறது இது நாட் வேவார்ட், ஏதோ ஒரு கண்ணாபுரன்னு செலவு பண்ணிட்டாயா, அவன் ரோட்ல அங்க கிடக்கிறான் அப்படின்லாம் கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஊதாரி தகப்பன்னு ஏன் அவருக்கு பெயர் கொடுக்கிறாங்க விவிலிய அறிஞர்கள் என்று சொன்னால், டு ஸ்பெண்ட் அன்டில் யூ ஹாவ் நத்திங் லெஃப்ட். டு ஸ்பெண்ட் அன்டில் யூ ஹாவ் நத்திங் லெஃப்ட். என்கிட்ட ஒண்ணுமே இல்லாத வரைக்கும் எல்லாத்தையும் நான் பிறருக்காக செலவழிக்கிறது.
அது மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இன்னும் ஆங்கிலத்துல சொல்லணும்னு சொன்னா ப்ராடிக்கல் அப்படின்னு என்று சொன்னால், ஊதாரி தகப்பன் அப்படின்னு சொன்னா ரெக்லெஸ்லி ஸ்பெண்ட் த்ரிஃப்ட். அப்போ ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்கிட்ட பணம் இருக்கு, அதை கண்ணா பின்னான்னு செலவு பண்றது, எந்த ஒரு அளவும் இல்லாம, எந்த ஒரு கணக்கு இல்லாம எல்லா பணத்தையும் நான் விரயம் பண்றது, செலவு பண்றது, எல்லாத்தையும் செலவு பண்றது, எனக்கு எதிர்காலத்தை சேமிச்சு வைக்காம ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் அப்படின்னா அப்படி செலவு பண்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, irresponsible expenditure, எக்ஸசிவ் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எந்த ஒரு பொறுப்பற்ற அளவுல ஒரு செலவு பண்றது, பொறுப்பற்ற அளவுல ஒருத்தர் அன்பு செய்வது, அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆழமான சத்தியம் இந்த ஊதாரி மைந்தன் கதையில இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அப்பா எப்ப பையன் வரானோ, he did not count his sin, அவன் என்ன பாவம் செஞ்சானோ அதை கவலைப்படல, did not demand his restitution, repayment. அவன் அங்கேருந்து வரும்போது அப்பாட்ட போய் நான் கூலி ஆட்கள் உள்ள ஒருத்தனா இருந்து வேலை செஞ்சு நான் செலவு பண்ணதெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்துருவேன், ரெஸ்டிடியூஷன் என்று சொல்றாங்க. அப்போ அதை கூட அவரு ஒரு பொருட்படுத்தவே இல்லை பாருங்களேன். ஆனால் இதெல்லாம் பார்க்காம அவன் அப்பா நான் பாவம் செஞ்சிட்டப்பான்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஓடி அவர் இன்டர்ஃபியர் பண்ணி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ஏன் புள்ளடான்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு உயர்ந்த ஆடைகளை வழங்கி மிகப்பெரிய ஒரு ஃபீஸ்ட கொண்டாடுறாரு. இதுக்கு பேர் தாங்க ஊதாரி தகப்பன். Jesus is showing us the God of great expenditure. நமக்கு அவர் பண்ணிருக்கிற செலவுகள், இந்த கிருபையினுடைய செலவுகள் இருக்க, தன் ஜீவனை கொடுத்து சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி தாம் புள்ளையே ஒப்பு கொடுத்து தம்மோடு ஒப்புரவாக்கி இருக்கிறாராம். இது அழகா பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 5வது அதிகாரம் 19வது இறைவசனத்துல அவர் இப்படி சொல்றாரு. நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல், he does not reckon the iniquity committed by the people. ரெக்லெஸ்னா ரெக்கன் அப்படிங்கிற வார்த்தையில் தான் வருது. அப்போ அவன் ஆரைக்கராஜ் என்ன பாவம் செஞ்சான், 59 வயசு வரைக்கும் என்னென்ன பாவம் செஞ்சான்னு அதை பொருட்படுத்தாமல், ரெக்லெஸ்லி பொருட்படுத்தாமல், he did not reckon the iniquity committed by me. உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வழியாய் அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார், அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார், எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம் என்று சொல்றாரு. அப்போ நாம செஞ்ச பாவத்தை ஒருவேளை அவர் பொருட்படுத்தி இருந்தால் நம்ம அன்பு செஞ்சிருக்க மாட்டார். அப்போ எதையுமே ஊதாரி என் பையன் என்ன செஞ்சான், எப்படி பண்ணா, என்ன தப்பண்ணா அப்படிங்கிறத பொருட்படுத்தாமல் அன்பு செய்கிறவர் தான் கடவுள். இது புரிஞ்சா மட்டும்தான் அவரை புரிஞ்சுக்க முடியும், அவரோட பழக முடியும், அவரோட பேச முடியும். இல்லைன்னா நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு மோசமானவன், நான் ஒரு ரவுடி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி குற்ற உணர்வுலயே வாழ்ந்து நாம செத்து போயிருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, காட்ஸ் ரெக்லெஸ் கிரேஸ் இஸ் அவர் கிரேட்டர் ஹோப் ஃபார் தி இட்டர்னல் லைஃப். கடவுளுடைய அந்த ஊதாரி கிருபை, கடவுளுடைய பொருட்படுத்தாமல் நமக்கு நம்முடைய பாவங்களையோ அல்லது அவருக்கு ஏற்படக்கூடிய இழக்குகளையோ இழப்புகளையோ அவருடைய சாவையோ அவமானத்தையோ நிர்வாணத்தையோ அவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்படுறதையோ அவர் ரெக்லெஸ்ஸா, he did not reckon it, அதை பொருட்படுத்தாம நம்ம மேல அன்பு செஞ்சார். பாத்தீங்களா, நான் எவ்வளவு பாவம் செஞ்சேன்னு கணக்கில் வைக்காம அவர் நம்மை அன்பு செய்யறார். பாத்தீங்களா, அந்த அன்புக்கு பெயர் தான் ஊதாரி அன்பு, ரெக்லெஸ்லி ஸ்பென்த்ரிஃப்ட் லவ் என்று சொல்லப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் இதை சொல்றேன்னா, கடவுளை அறியணும், கடவுளை பற்றி தெரிவது ஒன்று, கடவுளை அறிவதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதானே தியானிச்சுட்டு இருக்கோம். We have more knowledge about God, but we do not have knowledge of God. கடவுளை பற்றி நல்லா தெரியும், அவர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், அவர் எல்லாம் காப்பாத்துவார், நெருப்புக்குள்ள போனா சுடாது, தண்ணிக்குள்ள போனா மூழ்கடிக்காது, தண்ணிக்குள்ள போகும்போதுதான் தெரியும் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு. அப்போ விசுவாசம் என்பது அவர் ஃபெய்த், கிறிஸ்டியன் ஃபெய்த் இஸ் நாட் நோயிங் அபவுட் காட் பட் நோயிங் காட் ஹிம்செல்ஃப். ஒரு சென்னை மேயர் இருக்கிறாரு, அந்த மேயர் பேர் தெரியும்பா, நான் பார்த்திருக்கேன், அவர் யாருன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்கும் மேயரையே எனக்கு தெரியுங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதைத்தான் நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுள் மேல இந்த கிருபை, அவர் எப்படி என்ன எந்த கணக்கும் பண்ணாம அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளையும் அவமானங்களையும் பொருட்படுத்தாம என்ன அப்படி ஒரு ரெக்லெஸ்லி ஸ்பென்த்ரிஃப்ட் லவ் கொடுக்கிறார் இல்லையா? அந்த அன்பை நம்ம தியானிக்க தியானிக்க அவர் மேல பயங்கரமான நம்பிக்கை வரும்.
அவர் God is impeccably trustworthy. Impeccably அப்படின்னா எந்த ஒரு குறையும் அவற்றை சொல்ல முடியாத, குறை கண்டுபிடிக்க முடியாத அன்பு செலுத்துகிறவர், நம்பிக்கைக்குரியவர். அவருடைய எந்த ஒரு தீமையும் இல்ல, ஒரே ஒரு பிளேம்லெஸ், ஒரே ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியாத நம்பிக்கைக்குரியவர். உலகத்துல நம்பிக்கைக்குரிய மனைவி இருப்பாங்க, நம்பிக்கைக்குரிய கணவர் இருப்பாங்க, நம்பிக்கைக்குரிய அப்பா அம்மா இருப்பாங்க, ஆனா அங்க குறைகள் இருந்துட்டே இருக்கும். அவர் God is impeccably trustworthy. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஊதாரி மைந்தன் இந்த ஓமையை நாம பலமுறை நாம் தியானித்திருப்போம். இந்த ஊதாரி மைந்தன் ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஊதாரி மைந்தன் கதை 11 இருந்து ஆரம்பிக்கிறது 32 வரை. அதுக்கு முன்னாடி 2 சின்ன ஓமை சொல்றாரு. அந்த 2 சின்ன ஓமை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி இருக்குது பாருங்களேன். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் வந்தார். டாக்ஸ் கலெக்டர் அண்ட் சின்னர்ஸ், வரி தண்டுகிற எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாருன்னா, அவருடைய பிள்ளைங்களா இருக்கட்டும், அவரை நம்புறவங்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில 2 விதமான பண்புகள் உள்ள மக்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரிக்கிறார். ஒண்ணு, வரி தண்டுவர்கள் பாவிகள், அவர் தான் இளைய மகனை ரெப்ரசன்ட் பண்றாங்க. அன்பான சகோதர சகோதரி, 2வதாக பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளோட, வரி தண்டுவர்களோட உணவு உட்கொள்றாரு, அவங்க பாதத்தை கழுவுறாங்க, இப்படி பாவிகளோட பயங்கரமா பழகுறாரு, அன்பு செய்றாரு. இதை பார்த்துட்டு முணுமுணுத்துட்டு தான் பரிசேரும் மறைநூல் அறிஞரும், ஸ்கிரைப்ஸ் அண்ட் பாரிசீஸ், அப்ப இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா, இவர்கள் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமை சொன்னார். யாருக்கு? பரிசேயருக்கும், பாவிகளுக்கும், வரித்தண்டுவர்களுக்கு அல்ல, பரிசேயருக்கும் விவிலிய அறிஞர்களுக்கும், ஜெபிக்கிறவங்களுக்கும், விவிலியத்தை தினமும் படிக்கிறவங்களுக்கும், கரைச்சி குடிச்சவங்களுக்கும், டாக்டரேட் பண்றவங்களுக்கும், டெய்லி ஜெபமாலை சொல்றவங்களுக்கும், டெய்லி விவிலியத்தை வாசிக்கிறவங்களுக்கும், ரெகுலரா கோயில் போறவங்களுக்கும், அவங்களுக்கு இவங்களை பார்த்து அவங்கள்ட்ட சொல்றாரு. So the entire message to this message to Pharisees and scribes. 2வது குரூப் இவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, இவங்க மாரல் கன்ஃபார்மிஸ்ட் என்று விவிலியம் சொல்லுகிறது. அவங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா சட்ட திட்டங்களை கடைபிடிப்பாங்க, விவிலியத்தை படிப்பாங்க, அதுல இருக்கிற சட்டங்களை எல்லாம் அப்படியே கடைபிடிப்பாங்க, செரிமோனியல் லாவை கடைபிடிப்பாங்க, அதாவது பரிசுத்தமாக்கக்கூடிய அந்த வழிகளை கடைபிடிப்பாங்க, ஆடுகளை வெட்டுவாங்க, பாவத்துக்கு பரிகார பலி செலுத்துவாங்க, 10ல் 1 பங்கு கொடுப்பாங்க, புதினாவில் ஒரு 10ல் 1 பங்கு கொடுப்பாங்க, இப்படி எல்லாம் கொடுப்பாங்க. அங்க நேசம் இருக்காது, பாசம் இருக்காது, கடவுளுடைய உண்மையான பண்புகள் அவங்கள்ட்ட இருக்காது. There is absence of characteristics of God. இது 2வது குரூப். முதல் குரூப் யாரு? பாவிகள் அண்ட் வரிதண்டவர்கள் பார்த்தோம். அவங்க யாருன்னா இளைய மகனை குறிக்கிறாங்க. அவங்க யாருன்னா the people of self discovery. அப்போ இந்த என்டையர் மெசேஜ் பாத்தீங்கன்னா, அந்த பரிசேயர்களுக்கும் விவிலிய அறிஞர்களுக்கும் சொல்றார், ரெகுலரா சட்ட திட்டங்களை கடைபிடிக்கக்கூடிய, ஒழுக்கங்களை கடைபிடிக்கக்கூடிய, மாரலிஸ்டிக்கா வாழக்கூடிய, மொராலிட்டி கடைபிடிக்கக்கூடிய, ஒழுக்கமாய் வாழக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய பிரேயிங் கம்யூனிட்டிக்கு தான் இந்த நீளமான ஆழமான மெசேஜ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகிறார். அப்போ the religious people பாருங்க, இவரை பொறுத்தவரையில என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஊதாரி மைந்தன் மட்டும் தொலைஞ்சு போன மகன் அல்ல, இந்த கோயிலுக்கு வரக்கூடிய, தனக்கு பாவம் இல்ல, நான் ரைட்சஸ், இவர் என்ன பாவிகளோட போறாரு, அவர் தீர்க்கதரிசியாந்து யாரு பாவின் பவிச்சாரோட எப்படி போவாரு என்று சொல்லி பிறரை குற்றம் சொல்றாங்களே, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்களே, கோயிலுக்கு வரக்கூடிய, இந்த கோயிலுக்கு ஊழியம் செய்யக்கூடிய, இந்த கோயிலே கடக்கக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய இந்த மக்கள் இருக்காங்களே, இவங்களதான், இவங்களுமே தன் வாழ்வு இழந்தவங்க, தொலைந்து போனவர்கள் அப்படிங்கிறாரு. இளைய மகனும் தொலைஞ்சவன் தான், மூத்த மகன் அப்பாவோடே அப்பா பேச்சையே கேட்டுட்டு இருக்கிற மூத்த மகனும் தொலைஞ்சவன் தான். both sons are lost அப்படிங்கிறார். Jesus is not pleading so much with immoral outsiders.
பாவிகள்கிட்ட போய் உள்ளவா ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சறது இல்ல. பிரசங்கம் கேட்டா உள்ள வந்துடுறான், மனம் மாறுறான், உள்ள குத்தப்படுறான், அப்பா என்ன மன்னிச்சிருவான் வந்துடுறான். ஆனா நான் ஒன்னும் தப்பு செய்யல, நான் ஒன்னும் மோசமா இல்லையே, நான் என்ன தப்பு செஞ்சு எனக்கு இந்த நோய் வந்துச்சு, நான் நேர்மையா தான் வாழ்றேன், நான் 10ல் 1 பங்கு கொடுக்கறேனே, நான் கோயிலுக்கு போறேனே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஏதோ ஒரு பயந்தாங்குழித்தனமா கோயிலுக்கு போறாங்களே தவிர, வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்களே தவிர, அவங்கள்ட்ட இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பண்பு இல்லாம, ஞாயிற்றுக்கிழமை ஏன்டா அந்த பையனுக்கு அவங்களுக்கு உதவி செய்யற, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அன்னைக்கு போய் நோயை தீர்க்க கூடாது, பேய ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி இப்படி கட்டளைகளின் அடிப்படையில வாழ்ந்து பிறர் சிநேகம் என்கிறத ஒட்டுமொத்தமா இழந்த கும்பல் தான் இந்த 2வது குரூப், பரிசீஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ். அப்போ இந்த 2 குழுவுக்குமே கடவுள் மெசேஜ் கொடுக்க. அவங்கள பார்த்து பேசினாலும் பாவிகள் செல்ஃப் டிஸ்கவரி பாருங்க. எனக்கு போதும், என் உடம்பு போதும், என் பாவம் போதும், எனக்கு பாவம், நான் நல்லா இருந்தா போதும், என் பொண்டாட்டி எப்படி வாழ்ந்தானா, நான் சம்பாதிக்கிறது குடிப்பேன், நான் சம்பாதிச்சேன் என்று சொல்லி சம்பாதிக்கிறதெல்லாம் தன்னே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய புருஷமார்களா இருக்கலாம், மனைவிகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம், தான் மட்டும் போதும். அல்லது பாவம் செஞ்சுட்டு இன்னைக்கு போய் 30 வருஷம் குடிச்சிட்டு இருப்பாங்க, கடைசியா திரும்பி வருவாரு, சாட்சி மட்டும்தான் சொல்லுவாரு. இப்ப பாவம் செஞ்சு மனமாற்றம் அடைந்தா போதும், நான் மோசம் பன்றிக்கு சாப்பிடறதான் சாப்பிட்டு இருந்தேன், என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டேன், செல்ஃப் டிஸ்கவரி என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என் மைண்ட் மாறிடுச்சு, நான் உடனே அப்பா வீட்டுக்கு போறேன், சேர்றது நல்லதுதான், அப்பா கிட்ட போறது நல்லதுதான். வெறும் அப்பாட்ட போய் பாவ செங்கத்தனம் பண்ணிட்டு அவர் மன்னிக்கிறான்னு சொல்லி அப்பா கிட்ட போய் மட்டும் இருக்கிறது அல்ல, அப்பாவை போல வாழ வேண்டும் என்பதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஜீசஸ் த்ரூ திஸ் பேரபிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் இந்த இளைய மகன்ட்டு இருக்கக்கூடிய எப்படியாவது நான் சாப்பாடு இல்லை அங்க போய் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துடணும், எப்படியாவது அடைச்சிடணும், அந்த கடன் அடைச்சிடணும், எப்படி இதுதான் ரெஸ்டிடியூஷன், பரிகாரம் பண்ணிடணும். ஆனா ஆண்டவருடைய அன்புக்கு கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனுஷனா வாழ்றதுல மனமாறக்கூடிய பாவிகள் கூட இப்படிதான் வாழ்றாங்களே தவிர, அதுக்கப்புறம் அந்த பையன் எப்படி வாழ்ந்தாங்கிறத சொல்லவே இல்லை. பாத்தீங்களா, அது நம்மளுடைய திங்கிங் கடவுள் விட்டுறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா ஊதாரி மைந்தன் மகன் என்னன்னா செல்ஃப் சென்டர்னஸ், தான் நல்லா இருக்கணும், தான் என்ன அவனை பத்தி தான் எப்ப பார்த்தாலும் கவலையா இருக்கிறாங்க. நான் கடந்த வாரம் தியானித்தோம், மாடர்ன் ஸ்பிரிட் என்று தியானித்தோம். நம்ம கடவுளை பத்தி அதிகமா தியானிக்கிறது இல்லை, நம்ம பத்தி என்ன பத்தி தான் அதிகமா தியானிக்கிறோம். நம்ம பத்தி 95% தியானிச்சுட்டு ஒரு 3-4% கடவுளை பத்தி யோசிக்கிறோம். அவ்வளவுதான் பக்தி, நம்மளுடைய பக்தி. அப்போ செல்ஃப் சென்டர்னஸ், தன்னை பத்தி கவலைப்படக்கூடிய ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்னன்னா, நான் நேர்மையா இருக்கேன், நான் உண்மையா இருக்கேன், நான் கடல்ல கடைபிடிக்கிறேன், நான் சண்டே போசிக்கலாம் போறேன், எல்லாத்தையும் நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்லி தாங்க ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்ல, நாங்க ஒரு நீதிமான், எனக்கு கடவுள் செஞ்சுதான் ஆகணும், நாங்க சொல்றதான் கேட்கணும்னு சொல்லி ஒரு நீதிமானாய் வாழக்கூடியவங்களும் கடவுளுடைய அன்பை புரிஞ்சிக்கல, இரக்கம் வேணுங்கிறத புரிஞ்சிக்கல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாருங்கிறத புரிஞ்சிக்காம இந்த ஓமைய வேற மாதிரி பார்த்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற சாதாரண வகை மக்களா தான் வாழ்றமே தவிர, ரெக்லெஸ்லி ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் என்கிற அந்த கிருபை, அது Jesus is showing us the God of great expenditure, extravagantly spent. அளவில்லாம என்ன பண்ற, ஒரு லாரில ஏத்தி கொண்டு வந்து வீட்டுக்கு லவ் டெலிவரி பண்ற மாதிரி அளவில்லாதபடி அன்ப, மன்னிப்ப, இரக்கத்தை, அரவணைப்ப, வளர்ச்சிய, செழுமைகளை அளவில்லாதபடி நமக்காக ஸ்பெண்ட் பண்றவதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நாம இதோட நாம் முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் தொடர்ந்து எங்களோட பயணிங்கள். இந்த ஊதாரி மைந்தனுடைய பேரபிள்ஸ்ல நம்ம நிறைய வெட்டி தோண்ட வேண்டிய ஆழமான ரகசியங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ இதை பத்தி புரிஞ்சுட்டோம்னா இயேசு கிறிஸ்து எப்படி யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏசப்பா புரிஞ்சிட்டோம்னா அப்பாவை, கடவுளை புரிஞ்சுக்க முடியும். கடவுளை புரிஞ்சிட்டோம்னா நமக்கு இந்த உலகத்திலேயே நித்திய ஜீவன் நமக்கு நிச்சயமா நமக்கு கிடைக்கும் என்கிற உறுதியோட நம்ம வாழ முடியும். கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலைதான் விசுவாசம். நாம இன்றைக்கு கடவுளை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், கடவுளை பற்றி புரிவது மட்டுமல்ல, கடவுளை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதுவே நமக்கு நித்திய ஜீவன். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, உண்மையே நம்மை பார்த்து நாமே அனுதபிக்க வேண்டிய ஒரு நேரம் இது. என்னை படைத்து எனக்காகவே வாழ்கின்ற என் கடவுள் யார் என்பதை உணராமல் நாம் இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய அவரை பத்தி தெரியுது, ஆனா அவர் யாருன்னு நமக்கு தெரியவே இல்லை.
எப்படிப்பட்ட ஒரு ஊதாரி தகப்பன் நமக்கு இருக்கிறார் நம்ம புரிஞ்சிருந்தோம்னா நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கவே மாட்டோம். நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கண்ணீர், கவலை, ஏமாற்றம், தற்கொலை எண்ணங்கள், கைவிடப்பட்ட நிலை, நோய் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, என் தகப்பன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவா என்னை நேசிக்கிறாரு, அவர் எந்த அளவு தன்னையே எம்டி பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்காக எதையும் செய்ய துணிந்தவர் என்று சொல்லி நாம புரியாததுனால, அதை ஏற்றுக்கொள்ளாததுனால, அவர் எவ்வளவாய் தன்னை வெளிப்படுத்தினாலும் அதற்கு செவி கொடுக்காததுனால, அவருடைய அன்பை ரசிக்காததுனால, பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளாதவர்கள் போல உணர்வற்ற ஜடமாக நம்ம வாழ்வதனால தான் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படி ஒரு எம்டியா, வெறுமையா, எதை பற்றியும் ஒரு எதிர்நோக்கற்ற ஒரு வாழ்க்கையா, அன்பை கொடுக்க முடியாமல், பெற முடியாமல், எதையும் இழக்க துணியாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நாம் இந்த நாளில் இருக்கிறது. அன்புக்குரியவர்கள், இந்த நாளிலே நாம் உணர்வடைவோம். இந்த நாளை நிறை செய்த திரும்ப திரும்ப நம்ம கேட்போம், எனக்கு அவங்க நேசிக்கல, இவங்க செய்யல, எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற, எனக்கு என்ன ஹோப், ஏதோ ஜடமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் எப்படிப்பட்ட தகப்பன், நான் எப்படிப்பட்ட ஒரு உதாரி மகனாய் இருந்தாலும், என் சுயநலத்தினால் கட்டப்பட்டு என் பாவங்களின் நாட்டங்களின் பின்னெல்லாம் ஓடுபவனாய் இருந்தாலும், என்னை இருக்கரம் நீட்டி நான் இருக்கிறபடியே என்னை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய படைப்பை மாற்றக்கூடிய ஒரு தகப்பன் அங்க காத்துக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய சுயநலம் கந்தை என்பதை உணராமல், நான் நல்லவன், நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் போதிக்கிறேன், நான் பாடுறேன், நான் யாரு தெரியுமா என்று சொல்லி சுய நீதியிலே வாழ்ந்து கொண்டே இதோ அழிந்து கொண்டிருக்கிற நாம இருந்தாலும், நமக்காகவும் ஜீவனை கொடுத்து நீ என்கிட்ட வரமாட்டியா, என்னுடைய கிருபையில மூழ்கி நீ நிதானமா இளைப்பாறுதலோட வாழ மாட்டியா என்று சொல்லி நமக்காக காத்திருக்கக்கூடிய தகப்பன், உள்ளவாப்பா, என்னை பத்தி புரிஞ்சுக்கப்பா என்று சொல்லக்கூடிய அன்புள்ள தகப்பன் ஒருத்தர் நமக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த புரியாம தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டு கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரியில நிச்சயமா இருப்போம். எதுவாக இருந்தாலும் சரி, தெய்வமே உம்முடைய பலம் நான் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி, நீர் யார் என்பதை புரியாம நான் தரித்திரவானா, இதோ சுயநீதி கந்தையா கடந்து வாழ்றப்பா, இந்த நாளில என்னை எழுப்பி விடுங்கப்பா என்று சொல்லி இருக்கரம் விரித்து இந்த பாடலோடு இணைந்து பாடுவோம். நீங்க இருக்கிறபடியே ஒப்பு கொடுங்க. கடவுளுடைய அன்பை மாத்திரம் தியானிங்க. இந்த நேரத்தில் அந்த தேவ அன்பு உங்களை நிரப்பும்படியாக நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். கண்களை திறந்துவிடும் சுவாமி, என் இருக்கிறபடியே நாங்கள் உண்மை காணும்படியா எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், எங்கள் இருதயங்கள் உணர்வடையட்டும். ஆண்டவரே, தாய்மடி தவழும் குழந்தையாய் அப்பா உண்மை ரசிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தெய்வமே உன் பலம் நான் அறியாமல் வாழ்கிறேன், தெய்வமே உம் பலம் நான் அறியாமல் வாழ்கிறேன், என் பலம் சோர்ந்த போது எனதுயிரை தாங்கினார், என் பலம் சோர்ந்த போது எனதுயிரை தாங்கினார், என் உடல் ஆன்மாவி அனைத்துமே மரணத்திலும் உம்மை மறவாது ஸ்துதிக்கும், மறவாது ஸ்துதிக்கும். தெய்வமே உன் பலம் நான் அறியாமல் வாழ்கிறேன். என்ன ஒரு கொடுமையான நிலைமை பாருங்க. என்னை படைத்தவர் யார், என்னை மீட்டவர் யார் என்பதை புரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. பொக்கிஷங்களை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். ஓடி அவரிடம் தஞ்சம் புகுந்து கொள்வோம். கருவறையில் இருந்த போது எனதுயிரில் கலந்த நீ, எந்த நோய் சுவாச காற்றை என் உடலில் ஊதினாய்,
தெய்வமே என் உடல் ஆன்மாவி அனைத்துமே மரணத்திலும் உம்மை மறவாது ஸ்துதிக்கும் மறவாது ஸ்துதிக்கும் தெய்வமே உன் பலம் நான் அறியாமல் வாழ்கிறேன். எங்களை மன்னியும் சுவாமி அப்பா, மன்னித்தருளும் ஆண்டவரே. இத்தனை விதங்களாய் அப்பா உம்மை நீரே எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தும் உம்முடைய இறை வார்த்தையாய், உம்முடைய நற்கருணை பிரசன்னமாய், உம்முடைய புனிதர்களின் வாழ்க்கையாய், பரிசுத்த ஆவியானவராய் அப்பா உம்முடைய தன்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தும் அப்பா குருட்டாட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வணங்கா கழுத்துள்ளவர்களாக அப்பா வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகி சென்று உமக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்து அப்பா எங்களுக்கான மீட்பை உதறி தள்ளினது போதும் ஆண்டவரே. அப்பா நீர் இருக்கிறபடி உம்மை அறிந்து உம்மை நேசித்து உம்மோடு உறவாடி அப்பா புது படைப்பாய் மாறு ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நம்பி ஒப்பு கொடுக்கிறோம். தாய்மடி தவிழும் குழந்தை எங்கள் வாழ்க்கை அப்படியே ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்க இஷ்டம் போல எங்களை வணைந்து கொள்ளும். உம்முடைய சாயலா எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா இணைப்பில் உள்ள ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அப்பா நம்பிக்கையோடு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தையும் புதிதாக்குவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம். நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.